வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான போண்டா ரெசிபிங்க. ஈவினிங் டைம் சுட சுட இப்படி ஒரு போண்டா போட்டு எடுத்து ஒரு டம்ளர் டீ கூட வச்சு குடிச்சிட்டே போண்டாவும் சாப்பிட்டோம்னா அவ்வளோதாங்க, சூப்பரா இருக்கும். தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேங்க, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலும் கொத்தமல்லியும் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் காரம் நல்லாவே இருக்கு. அதனால 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும். இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. இது கூட அரிசி மாவு ஒரு கரண்டி சேர்த்திக்கிறேங்க. ஆல்ரெடி வீட்ல அரைச்ச மாவு இருந்துச்சு. நான் அத அப்படியே சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சம் புளிச்சிருந்தா அதெல்லாம் சேர்த்த வேணாங்க. நீங்க அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய்ங்க. நீங்க முன்னாடியே எண்ணெய் சேர்த்துட்டீங்கன்னா, போட்டு எடுக்கும்போது எண்ணெய் கம்மியா தாங்க குடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அரிசி மாவு சேர்த்தாம வெறும் கடலை மாவு வச்சு மட்டுமே போடலாம். பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இருக்காதுங்க. நம்ம போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் மேலால மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வரும் அரிசி மாவு சேர்த்தும்போது. நீங்க போடலைனாலும் டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் வராதுங்க. இனி இத போட்டு எடுத்துட்டோம்னா, நம்ம சூப்பரான கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆயிருங்க. இப்படி போண்டா போட்டு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. நம்ம சூப்பர் கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி டெய்லி ரெசிபீஸ் பார்க்கறக்கு காவ்யா வைப்ஸ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.